ஒரே சிட்டிங் முடிஞ்சு. ஒரே வேலை வர்மா செஞ்சாங்க, மருந்து கொடுத்தா முடிஞ்சு. அதோட முடிஞ்சு. இப்போ பரவாயில்ல, இப்போ டென்ஷனே இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நண்பர்களே, ஐயா சிரிஜேஷ் ஐயா நடக்கவே முடியாது அப்படின்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், நல்லா சுறுசுறுப்பாக சும்மா இளம் வாலிபம் மாதிரி நடக்கிறாரு. ஜாலியாக நடக்கிறாரு, ஜாலியாக போகிறாரு. இது சரி பண்ணி இப்போ ஒருத்தவங்க வராங்க, எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவருக்கு ஒரு மூர்ச்சையான நிலையில் ஒருத்தவங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்கண்டிஷனாக நிலைமை மூர்ச்சை ஆகிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி நிலையில் ஒரு பேஷண்ட் வந்தால் ஒரு வர்ம வைத்தியர் எப்படி குணப்படுத்துகிறாங்கன்னா, 12 அடங்கு, அந்த அடங்கல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த அடங்கல் பாயிண்ட் ஒன்று ஆக்டிவேட் பண்ணும்போது, ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஏதோ ஒரு அடங்கல் எதில், ஏன்னா அவர் சொன்னால் தானே எனக்கு இந்த இடம் எங்கன்னு தெரியும். அவர் சொல்ல முடியாத நிலையில் இருக்கும்போது எல்லா அடங்கல் பாயிண்ட்டையும் நம்ம இயக்கும் போது எந்த அடங்கல் பாயிண்ட்லையாவது உயிர் தேக்கம் இருந்திருக்கும், அந்த ஆற்றல் தேக்கம் இருந்திருக்கும். உடனே அவர் வெளித்த நிலைக்கு வர்றாரு. இல்லை யூஸ் பண்ணுறாங்க, பப் யூஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க, இப்படி நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். மேக்ஸிமம் 10 டேஸ்லாம் ஆகாது. இந்த மெடிசன் எடுத்தால் ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட் அவங்களுக்கே தெரியும். இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அதாவது மருத்துவர் கொடுக்குறாரு இல்லையோ, இவருக்கு சிகிச்சை எடுத்ததுனால அது தெரியுது. இந்த அஸ்திங்கிற அந்த எலும்பில் தான் எல்லா நோய்களும் வரும், பாதிப்பு வரும். அந்த எலும்புகளை பின்னி அமைஞ்சிருக்கிற நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த இதுக்கு வந்து வர்ம மருத்துவம் தவிர வேறு எதுலேயுமே தீர்வு காட்டவே முடியாது. இதை எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உண்மை, நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய சபிதாக்கா இருக்காங்க. அவங்க வர்மக்கலையிலும் கை தேர்ந்தவங்க. அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் தாயா வந்திருக்காரு. படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக இவங்களுக்கு மருந்துகளும் கொடுக்கப்பட்டது. இவங்களுடைய கிளினிக்கில் பேரலைஸ் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. எம்ஆர்ஐ ரிப்போர்ட் நிறைய வச்சுருக்காங்க, பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட். பக்கவாதம் வந்தவங்க, படுத்து படிக்க இருந்தவங்க, இன்றைக்கி எழுந்து நடந்துருக்காங்க, அவங்களுடைய வேலையை அவங்களே செய்யிருக்காங்க. 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இவங்களை கூட சிறப்பான ட்ரீட்மெண்ட். ஒரு சில சிட்டிங்லேயே சரியாயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி மிராக்கல் சித்தமத்தில் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பி தொண்டையிலிருந்து ஃபுல்லாகவே புண்ணு. இவர் இருமுனா பக்கத்து வீட்டுக்கு சவுண்டு கேட்குமா, ஐயா வந்துட்டாருன்னு. அந்த அளவுக்கு இரும்பல் அவ்வளோ சவுண்டாக இருக்குமா. அது இல்லாமல் L4 L5 பிரச்சனை, நிறைய மருந்து மாத்திரை வாழ்ந்து சாப்பிட்டும் செட் ஆகலை. ஆனால் அக்கா கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து படித்த பட்டதாரி மருந்து கொடுத்த ஒரு சில மருந்துகளால் சரியானார். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஸ்ரீஜேஷ். எனக்கு பேருங்க ஸ்ரீஜேஷ். ஐயா, உங்களுக்கு இந்த L4 L5 முதுகு பிரச்சனை சொன்னீங்களே, அது எப்படி நடக்க முடியுமா, நடக்க முடியாதா? இல்லை, நடக்க முடியும். ஆனால் அந்தளவுக்கு ஸ்பீடாக போக முடியாது. ரொம்ப இடுப்பு வலி ஓவர். இப்போ ஐயா நல்லா ஸ்பீடாக நடந்துட்டு ஸ்பீடாக வர்றதை பாருங்களேன். நண்பர்களே, ஐயா சிரிஜேஷ் ஐயா நடக்கவே முடியாது அப்படின்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், நல்லா சுறுசுறுப்பாக சும்மா இளம் வாலிபம் மாதிரி நடக்கிறாரு. ஜாலியாக நடக்கிறாரு, ஜாலியாக போகிறாரு. இது மாதிரி பேரலைஸ் வந்தவங்க, பக்கவாதம் வந்தவங்க, நடக்கவே முடியல, மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 வலி, புடக்கல் வலி, சர்வைக்கல் வலி, நடக்கவே முடியல அப்படின்னா இந்த கிளினிக் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிட்டிங் 2 சிட்டிங், ஒரு சில சிட்டிங்லேயே கண்டிப்பாக சரியாயிடும். ரொம்ப அற்புதமான ட்ரீட்மெண்ட் தராங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இவர் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கார். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்த்துருப்பீங்க. ஐயா சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு இந்த வலி எவ்வளோ நாள் இருந்தது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஒரு 4 மாதமாகவே இருந்தது. 4 மாதம்? 4 மாதம் ஆமாம், கண்டினியூஸாக. எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தோம், அது ஒன்றும் இல்லை. அந்த நேரத்துக்கு பெயின் கில்லர் மாதிரி இருக்கும். திருப்பி காலைல தூங்கி எழுந்துச்சி போகும்போது பார்த்தா திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா தான் அண்ணன் சொல்லி தான் இந்தமாரி டாக்டர் இருக்காங்கன்னு ஒன்று வந்து பார்த்து ஒரே சிட்டிங் முடிஞ்சு. ஒரே வேலை வர்மா செஞ்சாங்க, மருந்து கொடுத்தா முடிஞ்சு. அதோட முடிஞ்சு. இப்போ பரவாயில்ல, இப்போ டென்ஷனே இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. இது எப்படி சித்த மருத்துவம் சாத்தியம், எப்படி நம்புறீங்க? அது எல்லாம் ஆண்டவனுடைய, நம்ம எதுவும் சொல்கிறோம். சரிங்கய்யா. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த இரும்பி பக்கத்து வீட்டில் கூட கேட்கும் அப்படி, அது சொல்லுங்களேன். அது ரொம்ப ஓவர். அது எப்படி இந்த இப்போ ட்ரெயினில் போகும்போது எதனா டஸ்ட் அலர்ஜியா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனில் போகும்போது டாக்டர் அதான் சொல்கிறாங்க, ட்ராவலிங் வரும்போது எல்லாருக்குமே இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மெடிசன் எவ்வளோ எடுத்தோம், டானிக் கொடுத்தோம். கேரளா தான் எங்களுடைய நேட்டிவ். அப்போ இங்கேருந்து மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வருவோம். அப்போ அதனால் இருக்கும் ட்ரெயின் ட்ராவல் அப்படின்றதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இரும்பி நம்ம எல்லா மாதமும் போகும்போது எதனா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுப்போம். அது அந்தளவுக்கு செட் ஆகலை. தொண்டெல்லாம் புண்ணாகி பேசவே முடியாத கண்டிஷன். அந்த அளவுக்கு ஓவர் இதாக இருந்தது. அப்புறம் தான் அண்ணன் சொன்ன உடனே தான் சரி இவங்ககிட்ட ஒரு இருக்கணும், சித்தால செக் பண்ண உடனே ஓகே. ஒரு 1 வீக் தான் இருக்கும், ஓரளவுக்கு ஓகே. இப்போ பரவாயில்ல.
எவ்வளோ பெட்டர், பரவாயில்ல, இல்லை ஃபுல்லாக க்ளோஸ், ஃபுல்லாக முடிஞ்சு நல்லா வியாதியாக கிடையாது, நல்லா இருக்கும், அமோகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை லைட்டாக கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் குடித்தா கூட இரும்பல் வந்துடும். அப்படி இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஐஸ் வாட்டர் குடித்தாலும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, பப் யூஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க, இப்படி நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். மேக்ஸிமம் 10 டேஸ்லாம் ஆகாது. இந்த மெடிசன் எடுத்தால் ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட் அவங்களுக்கே தெரியும். இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அதாவது மருத்துவர் கொடுக்குறாரு இல்லையோ, இவர்கிட்ட சிகிச்சை எடுத்ததுனால அது தெரியுது இல்லை, தெரியுது. அதனால் நீங்கள் இல்லை, நீங்கள் பேசுங்க. இல்லை நீங்கள் சொல்ல இல்லை, நமக்கு வந்து அது நம்மளே சாப்பிட்டு உணர்ந்துருக்கோம்ல, அப்படின்னும் போது அதில் நம்ம கம்பல்சரி சொல்லணும். நிச்சயமாக ஐயா. அதனால தான் சொன்னேன். ஏன்னா ஏன் இவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்தளவுக்கு அதிவேகமாக மருந்து வேலை செய்யக்கூடிய சித்த மருந்துகளும் அம்மா கிட்ட இருக்குது, பாரம்பரிய சித்த வைத்தியர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இவர் வரும்போது எப்படி கண்டிஷன் வந்தார்? இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு, நல்லா போகிறாரு, நல்லா வராரு, என்ன காரணம்? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எதுவும் பிரச்சனை இல்லை. இடுப்பில் மட்டும் அடிக்கடி இவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறதுனால அந்த இடுப்பில் எப்போவுமே ஒரு வலி இருக்கும் இல்லையா? அப்பப்போ சில நேரங்களில் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் வரும்போதெல்லாம் போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு போய் படுத்துருவாங்க. அன்றைக்கி நல்லாயிருக்கும், திரும்ப என்னைக்கு பெயின் வருதோ அப்படி இந்த மாதிரியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது அவங்க பிரதருக்கு ஒரு பிரச்சனை இருந்து சரி பண்ணி விட்டோம் இல்லையா? அப்போ அவர் போய் சொல்லியிருக்காரு, நீ அடிக்கடி போய் மாத்திரைலாம் வாங்கி போடாத, நீ வேணால் போய் இங்கே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிங் எடுத்துகிட்டு வந்து பாரு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் சொல்லி ஒரு உடனே வரல. அதுக்கு பிறகு 10 நாள் கேரளாவுக்கு போயிருந்தவர் அங்கே உடம்பு முடியாமல் போயிட்டு இந்த சிவியரான இதால் ஜுரமும் வந்திருக்கு, ஃபீவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே சேர்த்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு 1 வாரம் கழிச்சு தான் அவர் இங்கே வந்தார். வந்ததுக்கு பிறகு அந்த இருமல், ஆனால் அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, பட் ஆனால் இருமல் மட்டும் நிற்கவே இல்லை. இப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. எது சாப்பிட்டாலும் என்ன இது பண்ணிக்கிட்டாலும் அந்த இருமல், அதுவும் நைட்டு படுக்கும்போது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருமா. ஸோ ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிறாப்புல. ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் தம்பி கொடுங்க வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லும் போது இவரை ஃபஸ்ட்டு நான் பார்க்காம தான் இந்த இருமுறதெல்லாம் நம்ம பார்க்காம தான் மருந்து கொடுத்துருந்துச்சேன். இருமலை சரி பண்ணிட்டு தான் இவர் இடுப்பொலிக்கே வந்தார். போட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 5 ml பாட்டிலில் தான் கொடுத்தோம். 5 ml ஒரே வாரத்தில் சரி பண்ணிட்டு காலி பண்ணிட்டார். எப்படின்னா காலையில் நைட்டு 2 வேளையும் போட்டு நிறையவும் போட்டு இந்த இடத்துல தொண்டையில் அடிப்பகுதியில் வந்து அவருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிருந்தது. அதனால் நான் தொண்டையில் படுற மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் தொண்டையில் படுற மாதிரி போட்டுக்கிட்டனால 5 ml ஒரு வாரத்தில் காலி ஆகிடுச்சு. அதனால் 2வது பாட்டில் வந்து திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பாட்டிலை பிரச்சனைக்காக வச்சுக்கல, நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அதை நான் போட்டுக்கிட்டேன்னா வருமுன் காப்போங்கிறதுக்காக இப்போ வச்சுக்கிட்டாரு. ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அலர்ஜி ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா டாக்டருங்களாம் இது உங்களுக்கு சைனசைட்டிஸ் மாதிரி, இது அலர்ஜி பிரச்சனை, டஸ்ட்டு, நீங்கள் ட்ராவலுக்குலாம் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வருமுன் காப்போங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு இப்போ அதை அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காரு ஒழிய இப்போ அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. நைட்டில் என்னைக்காவது ஒரு நாள் ஏசியில் படுக்கிறோம், அந்த டயத்தில் ஏதாவது வருதுன்னா போட்டுக்கிறாராம. பட் அப்பையும் அலர்ஜி ஆகிறதில்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காரு, ஐஸ் வாட்டர் குடிச்சிருக்காரு, திரும்ப அவருக்கு அலர்ஜி ஆகலை. ஆனால் மோர் சாப்பிட்டா கூட அவருக்கு இருமல் வருமா முன்னாடிலாம். ஓகேக்கா, உங்களுடைய கிளினிக்கில் பேரலைஸ் வந்தவங்களுக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு இந்த 82 வகையான வாதம், 84 வகையான வாதம்ன்றாங்க. பேரலைஸ் அட்டாக் ஆனவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் விழுந்துருது, அதுக்கப்புறம் நடக்கும் போகிறதுல எலும்பு பெண்டாக இருக்குது, இல்லை மூட்டு தேஞ்சிருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, L4 பல்ஜாக இருக்குது, சர்விக்கலில் பிரச்சனை இருக்குன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இங்கே கொடுக்குற மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவமும் வர்ம மருத்துவம் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த எந்த நோய்க்காக இருந்தாலும் வந்தோடனே முதல்ல அவங்க உயிராற்றல், எல்லாருக்குமே உயிராற்றல்ங்கிறது கண்ணால் பார்க்க முடியாது, யாருக்கும் உயிரை பார்க்க முடியாது. இந்த உயிருக்கும் உடலுக்கும் பேச அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்பு மண்டலம். ஒருவேளை இந்த எலும்பு மண்டலத்தை முழுசாக எடுத்தால் வெறும் தோல் வந்து அதை போத்திருக்கிறனால ஒரு சின்ன பை மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த அஸ்திங்கிற அந்த எலும்பில் தான் எல்லா நோய்களும் வரும், பாதிப்பு வரும். அந்த எலும்புகளை பின்னி அமைஞ்சிருக்கிற நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த இதுக்கு வந்து வர்ம மருத்துவம் தவிர வேறு எதுலேயுமே தீர்வு காட்டவே முடியாது. இதை எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பாரம்பரிய தமிழர் கலைகளில் 64 64 வர்ம மருத்துவ கலையும் ஒரு கலை. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே முதல் சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய எலும்புகளாக தான். அதனால தான் எடுத்த உடனே தலைகளை வந்து குலுக்குறது, கழுத்தை பிடிச்சி திருப்புறது, கை காலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த முதுகை பிடிச்சி திருப்புறது அப்படின்னு உடனே சரி பண்ணுறாங்க. அதனால தான் ஆதிகால மருத்துவம். அது நம்ம யாருமே பிறந்த குழந்தைக்கு எப்படி செய்யணுன்றதை அந்த காலத்து மருத்துவர் எப்படி அறிஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி இது ஆரம்ப காலத்தில் இந்த வர்மக்கலை வந்து ஒரு தற்காப்பு கலையாக தான் இருந்திருக்கு. அது இல்லாமல் இந்த உயிர் அடங்கி இருக்கிற இடங்கள்னு சில உயிர் அடங்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம் வர்மத்தில். இந்த அடங்கல் பாயிண்ட்டை
யார் ஒருத்தவங்க தவறாக இயக்கிட்டாலோ இப்போ உங்களை நான் பழிவாங்கணும்னு நினச்சா அவங்க அடங்கலில் நான் தவறாக இயக்கினேன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்தாயிடும். ஸோ இதனாலேயே இந்த கலையை வந்து 12 வருஷம் அவங்கள அந்த ஒரு சிஷ்யனாக வச்சு அவங்கக்கிட்ட அந்த எண்ணங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஜாதகம்லாம் கூட கேட்பாங்களாமா. இந்த அமைப்பு இருந்தால் தான் வர்மம் கற்றுக்க முடியும். அந்த காலத்தில் வர்மத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வர்ம அடங்கல் பாயிண்ட்டை சரி பண்ணி இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவருக்கு ஒரு மூர்ச்சையான நிலையில் ஒருத்தவங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்கண்டிஷனாக நிலைமை மூர்ச்சை ஆகிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி நிலையில் ஒரு பேஷண்ட் வந்தால் ஒரு வர்ம வைத்தியர் எப்படி குணப்படுத்துகிறாங்கன்னா 12 அந்த அடங்கல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த அடங்கல் பாயிண்ட் ஒன்று ஆக்டிவேட் பண்ணும்போது, ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஏதோ ஒரு அடங்கலில் எதில், ஏன்னா அவர் சொன்னால் தானே எனக்கு இந்த இடம் எங்கன்னு தெரியும். அவர் சொல்ல முடியாத நிலையில் இருக்கும்போது எல்லா அடங்கல் பாயிண்ட்டையும் நம்ம இயக்கும் போது எந்த அடங்கல் பாயிண்ட்லையாவது உயிர் தேக்கம் இருந்திருக்கும், அந்த ஆற்றல் தேக்கம் இருந்திருக்கும், உடனே அவர் வெளித்த நிலைக்கு வர்றார். இதனால தான் இது மிராக்கிள் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நான் ரோட்டில் போகிறப்ப காலையில் ஒரு முறை நான் யோகா போயிட்டு வரும்போது நங்கநல்லூர்லேருந்து நான் வந்துட்டு இருந்தேன். ஆர்மி கிரவுண்டில் ஒரு ஐடி முடிஞ்சு வர்ற ஒரு பையன் பைக்கோடு சரிஞ்சு விழுறான், கொலாப்ஸ் ஆகி. அங்கே எல்லோரும் வாக்கிங் போயிட்டு இருந்தவங்களாம் சேர்ந்துட்டு நானும் என்னோடய பைக்கை நிறுத்திட்டு போயிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தண்ணி தெளிச்சுட்டு அவருக்கு தண்ணி தான் கொடுக்க பார்த்தாங்க, கான்சியஸ்னஸ் வரல. தண்ணியை மூஞ்சில் அடித்து பார்த்தாங்க, எதுவுமே செய்ய முடியல. ஆனால் நான் தள்ள சொல்லிட்டேன், நீங்கள் எதாவது பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். நாங்களும் டாக்டர் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன். காலில் முக்கியமான வர்மம் இருக்குது, ஆமாம், பிள்ளைகள் இருக்குது, காலில் இருக்க கவிக்காலத்தை நான் காலில் கொடுத்துட்டு முக்கியமான வர்மங்கள் எல்லாம் காலில் ஆக்டிவேட் பண்ணேன். அப்படியே சடனாக எந்திரிச்சார். இப்படி எந்திரிச்சோடனே எல்லோரும் தண்ணியை ஊற்ற போனாங்க. நான் சொன்னேன் தண்ணி கொடுக்கக்கூடாது, உடனே தண்ணி கொடுக்காதீங்கன்னு. தலைப்பகுதியிலேருந்து செய்யக்கூடிய சில வர்மங்கள்லாம் செஞ்சு அவரை ஆஸ்வாசப்படுத்தி எழுப்பி உட்கார வச்சோன்னே தான் ஆம்புலன்ஸ் வந்தது. சொன்னேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு அனுப்பி வைங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு எல்லாம் செஞ்சோம். அந்த மாதிரி உயிர் காக்கிற வர்மம் இது. எந்த நிலையிலையும் எந்த விதமான ஆயுதங்களோ மருந்து மாத்திரைகளோ தேவையில்லாமல் நம்மளோட கை விரல்களை மட்டுமே வச்சு ஒரு உயிரை காப்பாற்றலாம். எந்த இடத்துலையுமே காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம். இன்றைக்கி இதை வந்து அழிஞ்சிடாமல் இந்த கலைகளை திரும்ப மீள் உருவாக்கம் செஞ்சுட்டு நிறைய ஆசான்கள்லாம் இதை சொல்லிக் கொடுத்து நிறைய பேரை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த முறையில் நம்ம முதல்ல சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்கு நானே கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கும் அந்த கலை வந்து தெரிஞ்சிருக்குன்றல எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி நான் அவசர காலத்தில் ட்ரெயினில் இப்படிலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம். நன்றிங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த கிளினிக் சென்னையில் இருக்குது. படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஆயா அப்புறமா அக்கா பார்த்திங்கனாக்கா இணைஞ்சி செயல்பட்டு வராங்க. இங்கே சிறப்பான சிகிச்சைகள், உயர்தரமான சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக சித்த ஆயுர்வேத முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க மற்றும் வர்மக்கலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் சென்னை சார்ந்த பட்டணங்களில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ் சொந்த மதத்துக்கு பேரலைஸ் வந்து பக்கவாதம் வந்து படுத்து படிக்க இருக்காங்க, குணமாக்க முடியல, L4 L5 பிரச்சனை இருக்குது, பல்ஜாக இருக்குது, நடக்க முடியல, முதுகெல்லாம் தேய்மானமாக இருக்குது, சர்விக்கல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, தலையெல்லாம் திருப்பவே முடியல, நிமிர முடியல, உக்கார முடியல, உக்காந்தா எழ முடியல, எழுந்தால் உக்கார முடியல, அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்யணுன்ற சூழ்நிலைக்கு போயிருக்காங்க, மூட்டு தேஞ்சிருக்கு, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகிருக்கு, அந்த இடத்துல அறுவை சிகிச்சை அப்படின்ற பல காரணங்கள் இருக்குதுன்னா நிச்சயமாக இந்த கிளினிக் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒருவேளை இங்கே முடியலன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். 30 வருஷமாக இயல்பாக கண் பார்வை போனவங்க, 30 வருஷமாக பார்வை இல்லாதவங்களுக்கு 2 பேருக்கு பார்வை வந்திருக்கு சித்த மருத்துவத்தின் மூலமாக, வர்மக்கலை மூலமாக. அந்த வீடியோவும் நம்ம போட போகிறோம். இது மாதிரி நிறைய குணமானவங்க எல்லாமே அவங்களுடைய MRI ரிப்போர்ட்டோட நம்ம வீடியோ இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், அதையும் பாருங்கள். அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.